திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள தர்மபுரம் என்னும் இடத்தில் சிவன் எந்த வடிவம் எடுத்தானே எல்லாத்துக்குள்ளேயும் சிவன் இருக்கிறார். காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், 5 சக்திகளால சிவன் அனைவரையும் படைக்கிறார். 3 கோடி 60 லட்சம் உயிரினங்கள் வாழ்ற இந்த பூலோகத்தில் லோகம் 4 லோகம், மனிதர்கள், வானவர்கள், தேவர்கள், தெய்வங்கள். அந்த ஓமண்டது சிவபெருமானுக்கு உருத்தானது. அந்த ஓமண்ட ஒளிதான் ஒவ்வொரு இடங்களிலேயும் சிவலிங்கங்களாக உருவாகும். இந்த ஆலயமானது இந்த ராமநாதபுரத்தில் ஒரு கல் வடிவத்தில் உருவாகி, கருங்கல் தானாக தோன்றினவர். அது திரும்ப ஜோதியாகவும் கணபதி வடிவத்திலேயும் சிவன் வடிவத்திலேயும் உருவாகி இந்த இடத்துல சிவன் அருள் கடாட்சம் பெற்றுக்கொண்டிருக்கிறது மக்கள். அதனால இந்த அடியேனுக்கும் இதே ஆலயத்துக்கு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். இதிகாசனத்தின்படி தமிழர்கள் வழிபட்ட ஒரு திருத்தலம். நாகரினம், மறவன், செந்தமிழன், வீர சைவத்தாக்கள் வழிபட்ட தமிழ் மந்திரம் சொல்லி பூஜை செய்கிற திருத்தலம் தான் இந்த திருத்தலம். அதே திருத்தலத்துக்கு இந்த அடியார்கள், இந்த அடியேனை வர வைச்சது சிவனுடைய அருட்கடாட்சம். திருவண்ணாமலை சென்று அடிநுடி தெரியாத சிவனை சந்திச்சு கேது வழிபட்ட திருக்கேதீஸ்வரம். 9 நவக்கிரகங்களில் 9 நவக்கிரகங்களும் சிவனைத்தான் வழிபடுது. சிவனுக்குள்ளேயே தான் இருக்கு. சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், ராகு, கேது, சனீஸ்வரன், செவ்வாய். அதுல கேது வழிபட்ட திருக்கேஸ்வரத்துல சிவனை நினைச்சு அனைத்து தமிழ் மக்களும், தமிழ்னு சொல்றவர்கள் தான் ஒரிஜினல் சைவ சமயத்தவர்கள். எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், மனித பிறப்புகள் இருக்கலாம், எல்லாம் சிவனுக்குரியது. அதனால இந்த அடியை மாயா விளையாட்டு இல்லை, சிவன் விளையாட்டு. மாயா இல்லை, சிவன் தான் உண்மை, மற்றெல்லாம் பொய். அனைத்து மக்களையும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சிவன் ராத்திரி விரதத்தை முடிச்சு விடிய நெத்திர முடிச்சு சிவன் விரதம் பெற்று சிவன் தான் இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கிறார். சிவன் போக சொல்லி செங்கோலோடையும் சூலாயுதம் தமிழர்களுடைய மந்திர ஓலைச்சுவடு. இந்த ஓலைச்சுவடானது கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் எழுதின ஓலைச்சுவடு தான் இந்த ஓலைச்சுவடு. அந்த மந்திரம்தான் தமிழ் மந்திரம், முதல் மந்திரம், தமிழர்களுடைய மந்திரம். வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம், நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள். இந்த மந்திரம் அனைத்து தமிழர்களும், நாகர் இனத்தவர்களும், மறவர்களும், செந்தமிழர்களும் உபதேசம் பண்ணக்கூடிய மந்திரம். அது செந்தமிழர்கள் சொல்லி உபதேசம் பண்ண விட்டாலும் இந்த அடியை உலகம் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிற அடியார்களுக்கு இது ஒரு அமுதம். இந்த ஓலைச்சுவடானது வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம், சிவனை அடிபணிந்து வணங்குகின்றோம், நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. சிவனே,
வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் நல்கியுள்ளார். உள்ளத்தை ஆன்மீக ஆற்றல் தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனத வெல்லவும் அரும்பீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உடல்களில் ஒழிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை பெறுவோமாக. இது சிவனுடைய மந்திரம். அனைத்து மக்களும் இந்த ஆலயமானது யாரும் இயக்கினதோ செயல்படுத்தின ஒரு தளம் இல்லை, தானாக உருவாகினவர். அதை ஒரு அம்மா தான் வச்சு வழிபடுத்திட்டு இந்த அடியேனுக்கு தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியே திருநீட்டி சித்தர். அதே இன்றைய நாள் இந்த அடியன் உங்கள் எல்லோரையும் பணிவன்புடன் மன்றாடி கேட்பது. எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்கள், சிவனை வழிபடுங்கள். இந்த சிவனுக்கு உங்களால் முடிஞ்சால், சிவனுக்கு நீங்கள் யாரும் உதவி செய்ய தேவையில்லை. சிவனை வச்சு வழிபடுற தலங்களை, சிவனை யார் வச்சு வழிபடுறாங்களோ அதெல்லாம் சிவனுக்குரியது. எல்லாரும் சிவனை வழிபட்டவர்கள் தான். ஈஸ்வரன், நந்தீஸ்வரன், விக்னேஸ்வரன், பிரம்மணேஸ்வரன், ஏகாம்பரேஸ்வரன், சுந்தரேஸ்வரன், கண்டேஸ்வரன், சன்னீஸ்வரன். சிவன் யாரையும் வழிபட்ட திருத்தலம் எல்லாரும் சிவனே வச்சு வழிபடுற மக்களுடைய தலங்கள் எல்லாம் மேலோங்கி நோயற்ற வாழ்வு எல்லாரையும் கொண்டாடி. ஓம் நம சிவா, ஓம் சத்குரு, ஹர ஹர